இது செகண்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா என்ன பிரச்சனை டாக்டர் ஆக்சுவலா? ஓகே, ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஒரு கேன்சரையும் ஃபயரையும் நீங்கள் சிமிலர்னு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வீடு இருக்குது, 2000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் சின்னதாக ஒரு கார்னரில் ஒரு ஃபயர் வருது. அந்த ஃபயரை அப்பயே ஐடென்டிஃபை பண்ணி அப்பயே அந்த ஃபயரை அணைச்சிட்டா மீதி வீடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றப்படுமா? எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே அது சின்னதாக தாண்டா இருக்குது, இன்னொரு 10 நிமிஷம் கழித்து பார்த்துக்கோண்டா அப்படின்னா அதுக்குள்ளே அந்த ஃபயர் என்ன ஆகும்? இட் வில் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங். அது எவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபயர். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு லிமிட்டை தாண்டி அதை நீங்கள் டேக்கிள் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்களால் டேக்கிள் பண்ணுறதும் கஷ்டம். அது ஆல்ரெடி அதுக்குள்ளே நிறையா டேமேஜ் பண்ணியிருக்கோம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடும் எப்படி இருக்கும்? யூ ஹேவ் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் இட். அப்படி தான் அந்த வீடை யூஸ் பண்ண முடியும். கேன்சரும் அதே கதை தான். உடம்புல ஒரு சின்ன மூலையில் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போதே அதை உடனடியாக பார்த்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சிங்கன்னா யூ கேன் கோ பேக் அஸ் அ ஃப்ரெஷ் இண்டிவிஜுவல் டு நார்மல் லைஃப். அதை விட்டுட்டு அந்த கேன்சரை இன்னும் கொஞ்சம் வளரட்டும், இன்னும் கொஞ்சம் மெதுவாக போகும், இப்போ எதுக்கு பண்ணிக்கிட்டுன்னு பயந்தீங்கன்னா அது எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை டேக்கிள் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம். அதை டேக்கிள் பண்ணுறதுக்கும் உங்கள் உடம்பு விலை கொடுக்க வேண்டி வரும். இவ்வளோ விஷயங்கள் இதில் சேலஞ்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதை அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டேஜில் ஓரளவுக்கு தவிர்க்கலாம். ஃபோர்த்து ஸ்டேஜில் இது பண்ணவே முடியாது. ஓகே டாக்டர்.